டேய் இறங்குடா, டேய் ஆந்தரவாளு, டேய் இறங்குடா, கீழே இறங்குடா, டேய் ஊந்துருடா நீ, ஏன்டா அறந்தவாளா இருக்கிற, டேய் என்னை அடிப்பாடா அம்மா, ஏமா இங்க வாமா, அந்த அறந்தவாள் அந்த ரங்கத்துல தூங்குதுமா, ஏமா இங்க வாமா, உன் வேலைக்கு அவன் வெயிட் வைக்க போறாம்மா, ஓனரம்மா வந்தானா உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்கம்மா, சீக்கிரம் வாமா, அங்க பாருமா அறந்தவாள் அங்க எங்க ஏறிட்டு நிக்கிறான் பாருமா, இங்க வந்து பாருமா எங்க ஏறிட்டு இருக்கான் பாருமா, இங்க பாருமா அவன் பண்ற சேட்டை பெரிய சேட்டையா இருக்குதுமா, அந்த அறந்தவாளை இறக்குமா, கொஞ்சம் கீழே இறக்குமா, ஐயோ இறக்குமா, அங்க பாரு எப்படிலாம் எங்க அம்மா மேல இறக்குறான் பார், ராஸ்கோல் பண்டவா ராஸ்கோல், டை டை பிச்சு கூட மிலிட்ரியில சேர்த்து விடுறேன்னு இந்த பரதேசி நாய் என்னை படா படுத்துறானே, இவங்கிட்ட இருந்து ஒத்த பிஸ்கட் வாங்கி சாப்பிடறதுக்குள்ளார நான் படுற பாடு இருக்குது. ஐயோ யோ 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 இவன் கேட்கிற பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கே. அக்கா அக்கா அடிக்காதுக்கா நான் படிக்கிறேங்க ஏக்கா சிறுப்பாலே அடிக்காதுக்கா ஏக்கா இன்னும் இது எடுத்து வீடியோ எடுத்து அந்த நித்தின்காரன் போட்டுருவாங்க ஏக்கா, போட்டானா என் மானம் மாதிரி அதெல்லாம் போயிடுங்க ஏக்கா என்னை அடிக்காதுக்கா ஏக்கா, அவன் போறது மட்டும் இல்லக்கா, அவன் லட்சக்கணக்கில் அவன் சேனல்ல சப்ஸ்கிரைபர் ஆயிட்டானுக்கா, அவனுக்கு எல்லாமே போட்டு என்னை மானப்பங்க வாங்கிட்டானுங்க ஏக்கா, நாலு மூணு நாள் திருட வந்தா கூட என்னை மதிக்க மாட்டாங்க ஏக்கா, என்னை அடிக்காதுக்கா, நான் சொல்றேன், நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், என்னை அடிக்காதுக்கா ஏக்கா, வேற இதுல அவனும் அடிக்கிறா, சிறுப்பால அடிக்காதுக்கா ஏக்கா விட்டுக்கா, என்ன விட்டுக்கா ப்ளீஸ்க்கா, இன்னும் நல்லா படிக்கிறேன்க்கா ஏக்கா விட்டுக்கா ப்ளீஸ்க்கா எப்ப எனக்கு வாங்கி தருவியா, வாங்கி தர மாட்டியா, பாரு இதெல்லாம் நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா, ஏமா நான் 4000 கொடுத்து வாங்கிட்டு வரப்போ மாதிரி அவன் ஓனர்கிட்ட என்னம்மா சொல்லி வாங்கிட்டு வந்தேன், இவனை நான் நல்ல விதமா பாத்துக்கிறேன், என்ன கேட்கறான்னா நாக்கு ருசியா வாங்கி தரேன்னு சொல்லி தானே என்ன கூப்பிட்டு வந்தேன், இப்ப என்னம்மா நீ இப்படி எனக்கு நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தராம இப்படி என்னை அலக்கறிக்கிட்டு எந்த வகையிலமா நான் எனக்கு லாலிபப் வேணும், எனக்கு எல்லா சைனீஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே எனக்கு வேணுமா, இப்ப நீ வாங்கி தரவே இல்லையாம்மா, ஏமா இல்லைன்னா அவன் சொத்துல எனக்கு பங்கு பாதி பிச்சு கொடுமா, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு தெரியற, எனக்கு வேணும் இப்ப வாங்கி தரையா இல்லையா, ஏமா இல்லைன்னு வச்சுக்கமா, நான் போய் நான் அதுக்கப்புறம் புளு கிளாஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம், விலங்கு நல்ல வாரியத்துல உன்னை பத்தி நான் போட்டு விட்டுருவேன், ஏமா இல்ல என் சொத்தை பிச்சு கொடு, எனக்குள்ள பங்கு, நீ என்ன சொல்லி என்னை வளர்த்த புள்ள தானே சொல்லி வளர்த்த, அப்ப அந்த ஊரை 2ஆ பிரிச்சு அதை நான் வித்து போறேன், அதை வித்து நான் வாங்கி தந்துக்கிறேன், எனக்கு இப்ப வாங்கி தரையா இல்லையா, ஒண்ணு வாங்கிட்டா இல்லைன்னா எனக்கு விற்கிறதுக்கு கையெழுத்து கொடுத்தா, பழக்காரனுக்கு தெரியாம பழத்தை திருடி கடவாய்க்குள்ளார வச்சு கடவாயிலிருந்து வாயில எடுக்கிறதுக்குள்ளார நான் படுற பாடு இருக்கே, ஐயோ கல்யாணம் பரிசுன்னு ஒரு கன்றாவி போனவன் என்னைய வாங்கிட்டு இது பரிசா கொடுத்துட்டான், இவங்க 2 ரொமான்ஸ் பண்றதுக்கு விட்டுட்டு என்னைய ரொமான்ஸ் பண்ணி சாவடிக்குது, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே, இதுங்க நசுக்கல நான் லாரியில் அடிபட்ட நஞ்சு போன நாடு மாதிரி ஆயிடும் பொழுது, ஐயோ இவளுங்கிட்ட இருந்த நான் இதுங்க 2 பேருக்கிட்ட இருந்து நான் என்னை இது கேட்டு நாசம் பண்ணிடுங்க பொழுது, ஐயோ கடவுளே என்னை காப்பாத்து, அடே கோழி குஞ்சு இன்னைக்கு உனக்கு கொத்திக்கிறதான், அம்மா என்ன கொத்துறாளே, நான் என்ன பண்றது, முட்டையை ஆட்டை போட்டுருவோமா, முட்டையை ஃப்ரை பண்ணி தின்னுடுவோமா, ஆஹா வக்கனையான வாத்து மாட்டிச்சு, இன்னைக்கு வாத்த வச்சு நம்ம வேட்டை அடிட வேண்டிதான், அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தனா அழகா நல்லா மசாலா மிளகா தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு பக்காவா ஃப்ரை பண்ணிடுவாங்க, அதை ஐஸ் பண்ணி அப்படியே அம்மா வர வரைக்கும் அதை அப்படியே வெள்ளாடி கரெக்ட் பண்ணி அதை பக்குவமா வச்சு அம்மா வந்த உடனே அப்படியே நம்ம ஆட்டையை போட்டுற வேண்டியதான், வாடா செல்ல குட்டி அப்படியே படுத்து தூங்குடா செல்ல குட்டி, உனக்கு இருக்குடா இன்னைக்கு பட்டர்ஃப்ளை சூப்பரா இருக்குது, பட்டர்ஃப்ளை எல்லாம் கொள்ற அளவுக்கு நம்ம ஒரு கொள்ளக்காரன் தான், இந்த பட்டர்ஃப்ளை எவ்வளவு அழகா நம்ம மூக்குல உட்கார்ந்து இருக்கு, என்ன அழகா இருக்கு, பாத்து இருடா கொஞ்சம் போட்டுக்கடா, அம்மா வந்த உடனே எனக்கு இன்னைக்கு வேட்டதான், எங்கடா ஓடுறா இருடா டே வேலை இருடா, எங்க அம்மா வந்த உடனே உனக்கு சிக்கன் ஃப்ரை எல்லாம் பார்த்து குஞ்சுகள்லாம் வருது, நம்மள ஏதோ கொத்த வருதா, ஐயோ ஓடுறா டே கைப்புள்ள, சரி இருக்கிற இந்த வார்த்தை மட்டும் நம்ம பதுக்கி பக்குவமா ஐஸ் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதான், அம்மா வந்த உடனே இதை அப்படியே ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான், அம்மா எங்க போய்க்கிறம்மா சீக்கிரமா அம்மா இதை வச்சுக்கிட்டு நான் பாடுபடுறம்மா, டேய் அசந்து தூங்குற என்ன ஏன்டா அலப்பற பண்றீங்க, மூக்கல கை வைக்கிற வாயில கை வைக்கிற அங்க கைய வைக்கிற இங்க கைய வைக்கிற, கொஞ்ச நேரமாச்சு என்ன தூங்க விடுற, டயர்டா இருக்குடா, கோழி நீ வரணும், ஒன்னே நான் அடிக்கணும், எங்க அப்பா கிட்ட நான் கொடுக்கணும், எங்க அப்பா ஒன்னையே ஃப்ரை பண்ணணும்,
பண்ணதுக்கு பிற்பாடு உன்னை மூக்க பிடிக்க நான் சாப்பிடணும், சாப்பிட்டு விட்டு நல்லா குரட்டு விட்டு நான் தூங்கணும். நின்னு கோழி எப்பா எனக்கு இந்த நண்டு ஃப்ரை கொடுப்பா, நண்டு ஃப்ரை சூப்பரா இருக்குப்பா. எப்பா இன்னைக்கு உனக்கு தான்ப்பா அம்மாசை, எனக்குலாம் அம்மாசை இல்லப்பா. எப்பா அந்த இது பர்கர் வேணாம்ப்பா, எனக்கு நண்டு தான்ப்பா வேணும். மொய்யால இப்ப நீ குடுக்குறே இல்லையா, இப்ப பாடுறா உனக்கு இப்ப தட்டி விட்டா, நீ என்ன பண்ணோட பாக்கலாம்டா. ஓட்டா அடே சப்ப மூக்கா, ஒருத்தன் கொலை பசியில இருக்கிறது தெரியாம கொட்டிக்கிறியாடா டே, இதெல்லாம் உனக்கு மனசாட்சி எனக்கு கொடுக்கல ஏண்டா டே. ஏமா பார்க்க போலாம் வாமா ஏமா பார்க்க போலாம் வாமா பா. அந்த வாட்ச்மேன் இப்ப இல்லம்மா, அந்த வேதனை போட அவனுக்கு பேதி வந்துச்சுமா அவன் போயிட்டாமா. வாமா நம்ம போலாம், போய் பார்க்கு போலாம் வாமா. எனக்கு பார்க்கு சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, வாமா போலாம். அருமை வெயிலில் தான் தெரியும் என்றார் எங்க அப்பா. அது இப்பதான் புரிகிறது, வெளியே வந்தது தப்பா போச்சு. ஐயோ சித்திர வெயில் காலை சுடுதே, நான் வந்தது தப்பா போச்சு. ஐயோ காலெல்லாம் சுடுதே. நான் என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லையே. அப்பா புல்லுல ஊந்தாதான் கால் சுத்தமா இதமா இருக்கு. அப்பா இனிமே அப்பம் பேச்சதான் கேட்கணும். நம்ம வெளியே வந்தது தப்பா போச்சு, இனிமே வரவே கூடாது. எதிர்விட்டு ஆளுகிட்ட பேசலான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒன்னு அப்பா இருக்கிறான், இல்ல ஆத்தா இருக்கிறான். நான் எப்பதான் பேசுறது, பொண்ணு பொத்தி வளர்க்குறாங்களோ. அண்ணத்த பார்த்தையே அப்பா கேட்டேன்னா அப்பாத்தியா அப்பா கேட்டு அப்பாத்தி தோ அப்பாத்தி டூ அப்பாத்தியே அப்பாத்தியே அப்பாத்தி கேட்னா அப்பாத்தியா அப்பாத்தி கேட்டு அப்பாத்தி தோ அப்பாத்தி கூத்து அப்பாத்தையே. வாங்கப்பா ரேஷன் கடைக்கு ஆள் வந்தாச்சுப்பா. வாங்கப்பா சீக்கிரம் எந்திரிச்சோம்ப்பா. எப்பப்பா என்னப்பா இவ்வளோ நேரம், நாங்கள் எல்லாமே எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம். புள்ள குட்டியை விட்டுட்டு வந்து நாங்கள் நின்று கிடக்குறோம். ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் சீக்கிரமா அரிசி பருப்பு போடுப்பா, சீக்கிரமா போட்டுப்பா. நாங்கள் போகணும், வேலைக்கு போகணும், சீக்கிரம் போட்டுப்பா. எல்லாம் ஒரு பெத்த தாயா நீ? நாய் கேடு கட்ட நாய். ஒரு புல்ல தின்றத உடையா? தீனி பண்டாரம் புல்ல தின்றத கூட அவனுக்கு போடாம ஏன் இப்படி நாய் மாதிரி அலையிற? நாய கேடு கட்ட நாய, புல்ல தின்றத கூட உனக்கு பொறுக்கலையா? ஏன் இப்படி பேயா அலையிற தின்றது? உனக்கு அறிவே இல்லையா? அடே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கல்ல, கிளம்புங்களாண்டா. ஏன்டா என்னையே வீடியோ எடுத்துட்டு இருக்க? அசிங்கமா இல்ல? ஏன்டா டே எங்களுக்கு முதல் இரவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறீங்களா டே? இதெல்லாம் ஒரு நியாயமாடா டே? எங்களை தனி ரூம்ல விட்டீங்க, அது பரவாயில்ல. ஏன்டா இப்படி வீடியோ எடுத்து எங்களை சாவடிக்கிற? சேக்கு எங்க போனான்னே தெரியலையே. இவ வேற பொடி இடைப்பொடி கடுப்புல இருக்கிற ஐயாள். சேக்க கொஞ்சம் சீக்கிரமா பசிக்குதியா, கொஞ்சம் கூடிய 2 சிறு மயிறு காப்புடுங்க. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? என்னடா கொடுத்தா எனக்கு போடாங்க ஒய்யால. என் டயானாவை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த கம்முனாட்டிக்கு செல்ல எடுத்துக்கிட்டே இருக்கிறானு. கொஞ்ச நேரமாச்சு அப்படி மூடிட்டு போது அப்படி போனானா நான் யாருக்கிட்ட பேசுவேன்னு. யாரும் இவனையே பார்த்துட்டு இருக்கு, நானும் இவனையே பார்த்துட்டு இருந்தான். எப்போ நான் என் ஆளுகிட்ட என் மனசு விட்டு பேசுறது? இந்த பேமனி போய் தொலை மூடுறானே. அடே போண்டாவையா, வெயிலுக்கு நீ பவுடர் அடிச்சுக்கடா. டே நீ மூதிக்கடா, என்ன ஏன்டா போட்டு தாச்சிட இந்த பவுடரை என் மூஞ்சில என் உடம்புல அடிச்சேன்னா எனக்கு இருக்கிற முடி பூரா கொட்டு போட்டான்டா. ஏன்டா சொல்லி நாய்மா உனே? டேய் நீ வேணா அடிக்குதுனா உனக்கு வேணா அடிச்சுக்கடா. எனக்கு இப்போ போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாரா ராஸ்கோல்? ஏன்டா நீ தாண்டா வெளியில போய் சுத்த போறா, நான் ஏசியில் தாண்டா உள்ளார போறேன். எனக்கு ஏன்டா போட்டு இருக்க ராஸ்கல்? அடே பூனைகளா குட்டிகளா, நம்ம இனிமே காலையும் மாலையும் உடற்பயிற்சி செய்தா நம்ம உடலுக்கு நல்லது. நம்ம முன்னோர்கள்லாம் 10 தெரு தாண்டி எங்கெங்கே போய் எதை தின்னுட்டு வந்து அங்கங்க நல்லா ஓடி ஆடி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு நோய் இல்லாம வாழ்ந்தாது. நம்ம என்னன்னா அந்த பெட்டிகிரி அந்த கிரி இந்த கிரி என்ன எல்லாமே வீட்லயோ வக்கனையா கிடைக்கிறதுனால நம்ம உட்காந்து தின்னுபுட்டு நம்ம இப்ப படுற பாடு என்னன்னா நம்மளுக்கு பிபி சுகர் எல்லாமே வந்து போச்சு. அதனால இனிமே நம்ம வந்து காலையும் மாலையும் நம்ம சேகரன் வாங்கி கொடுத்த இந்த உடற்பயிற்சிக்கு தளத்துல வந்து நம்ம உடற்பயிற்சியை பண்ணி பிபி சுகர் இல்லாம நம்ம ஃபிகரை மெயின்டைன் பண்றோம், ஃபிகரை கரெக்ட் பண்றோம். எல்லாருமே கரெக்டா வந்து இந்த உடற்பயிற்சி கொடுக்கல. அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த உடற்பயிற்சியை செஞ்சாதான் நம்ம உடம்புக்கு நல்லது. சொல்லிட்டேன் சங்க தலைவர், நான் சொல்லிட்டேன். அனைவரும் கேட்டு அது பிழைக்காரன் நாங்க. ஹலோ ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க என்ன பார்த்தது கிடையாது, என்ன மட்டும் இல்ல எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது. அதனாலதான் நான் உங்களை பார்த்தேன். உங்க கூட வாழ்ந்தாதான் இந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆனு எனக்கு தோணுச்சு. அதான் உடனே சொல்லிட்டேன். இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு கொண்டாட்டி. மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோ, சீக்கிரம் நல்ல முடிவை சொல்லு. இதனை 9 கால டியூனாக செட் செய்ய எண் 1 அழுத்தவும், எண் 2 அழுத்தவும், எண் 3 அழுத்தவும்.
கனவிதுதான் நிஜம் இதுதான் உலகினிலே யார் சொல்லுவார் யாரா இவன் இவ்வளவு ஜூமிங்ல வந்து போதுறான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க